இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோபல் பிரைஸ். ஸோ நோபல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யாரோட பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல் அவரோட பேர்ல தான் வந்திருக்கு. யார் இந்த ஆல்ஃபிரட் நோபல்னா இவரை வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இவரை மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவரு தான் வந்து இந்த டைனமைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த வெடிகுண்டெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அதோட பேசிக்கான திங்கே இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இவரோட கண்டுபிடிப்புல நிறைய மக்கள் இறந்து போனனால அவருக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸுமே அவரை வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவரோட நிக் நேமாவே ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் இறந்து போறப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு உயில் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் சம்பாரிச்ச அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு யாரெல்லாம் வந்து ஹியூமனிட்டிக்கு கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வருஷம் வருஷம் அவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த வகையில 1901ல இருந்து நமக்கு இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது எத்தனை ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜி ஆர் மெடிசின், அதுதான் மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிசிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் நமக்கு வந்து லிட்ரேச்சர், அடுத்ததா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அண்ட் லாஸ்டா நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் கொடுப்பாங்க. மேபி இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட நமக்கு கேட்கலாம், என்ன ஆர்டர்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதுல பீஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா நார்வே வந்து கொடுப்பாங்க. பீஸ் மட்டும் நார்வே, மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? அண்ட் தென் இந்த அவார்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவார்டிங் செரிமோனி எப்போ இருக்கும்னா டிசம்பர் 10ல வந்து இந்த அவார்டிங் செரிமோனி அப்படிங்கிறது இருக்கும். இது பேசிக்ஸ். சரியா? ஸோ இப்போ நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அண்ட் தென் ஷிமோன் ஷகாவுச்சி அப்படிங்கிற இந்த 3 பேர். 2 பேர் அமெரிக்கன்ஸ், இந்த ஷிமோன் சகாவுச்சி அப்படிங்கிறவர் ஜப்பான். ஓகேவா? எதுக்காக, என்ன ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ரோச் பண்ணோம்னா நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க, நேஷனாலிட்டி என்ன ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அந்த டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்ன ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு பொதுவாக ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடம்புலயே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு டிசீஸ் வரப்ப நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணும். அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா அந்த டிசீஸ் காசிங் பாக்டீரியா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணும் இல்லையா? ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸே கூட அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அந்த மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸே அட்டாக் பண்ணாம தடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. அததான் வந்து டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட செல்ஸையே அட்டாக் பண்ணாம எனிமி செல்ஸ், அதாவது ஏலியன் செல்ஸ் லைக் வந்து பாக்டீரியா வைரஸை மட்டும் அட்டாக் பண்றத ரெகுலேட் பண்ணும். சரிங்களா? அதனாலதான் இதை வந்து ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்எல்ஸ் டி ரெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த 3 சயின்டிஸ்டுமே இதை தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க எதுல ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னா மைஸ்ல வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, மைஸ்ல வந்து ஒரு ஜீன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபாக்ஸ் ஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபாக்ஸ் P3 ஜீன். ஸோ ஒரு மைஸை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த ஃபாக்ஸ் P3 ஜீன் இருக்கப்ப அந்த மைஸ்க்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வராது. ஆனா ஃபாக்ஸ் P3 ஜீன் இல்லாதப்ப சிவியரான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஃபாக்ஸ் P3 ஜீன் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வராம தடுக்குது. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணாம பார்த்து. ஓகேவா? ஸோ இதை ஹியூமனோட ரிலேட் பண்ணி நமக்கு டி செல்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இதை எதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இவங்களோட அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்னன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டம் இது வேற ஒரு ஃபாரின்
செல் இல்ல ஃபாரின் ஆர்கன் அப்படின்னு சொல்லி அந்த கிட்னியை போய் அட்டாக் பண்ணாம பார்த்துக்கணும். அந்த மாதிரி பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே மாதிரி கேன்சர் செல்ஸ் கேன்சர் ரிசர்ச்லயுமே வந்து இது வந்து பயன்படுது. லைக் வந்து கேன்சருக்கு நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டத்துக்கு பதிலா இந்த டி செல்ஸை வச்சு எப்படி கேன்சர் நம்ம எலிமினேட் பண்றது அந்த மாதிரியான ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்சுமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டி செல்ஸ் இவங்களோட ரிசர்ச்சோட மேஜர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் தென் கேன்சர் டயக்னோசிஸா இருக்கு. சரியா? அதை தாண்டி பாக்குறப்ப இது வந்து பேசிக்கா இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் அது என்ன ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை போன வருஷத்தோட பார்த்தோம்னா போன வருஷம் வந்து மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை தான் குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த மைக்ரோ ஆர்என்ஏ எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா கோவிட் டைம்ல வேக்சினை டெவலப் பண்றதுக்கு இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணிருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த நோபல் பிரைஸ் ரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே யூஸ் ஆகும். பேசிக்கா சயின்டிஸ்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் இந்த ஃபார்மேட்ல படிச்சு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பொதுவா யுத்தனேஷியானா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருணை கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யுத்தனேஷியாவை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஆக்டிவ் யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம வீட்ல ஒரு ஆள் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆட்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே, அவங்கனால நார்மல் நிலைமைக்கு திரும்ப முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா, கருணை கொலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுல ஆக்டிவ், பாசிவ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியானா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு கோமால இருக்க பேஷண்ட்னா கண்டிப்பா குளுக்கோஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள வந்து உயிரிழக்க வைக்கிறது ஆக்டிவ் யுத்தனேஷியா. இதே பாசிவ் யுத்தனேஷியானா என்னன்னா, அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? அப்படியே நார்மலா, நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த டெத் அப்படிங்கிறது வந்துரும். இல்லையா? இதுதான் 2த்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ். ஆக்டிவ் யுத்தனேஷியானா நம்ம ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவங்கள கொல்லுவோம். பாசிவ் யுத்தனேஷியானா ட்ரீட்மெண்ட் பண்ணாம அவங்களாவே இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் பாசிவ் யுத்தனேஷியால இந்தியால பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது லீகல். ஆக்சுவலி இதை நம்ம பண்ண முடியும் இந்தியால. அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2018ல காமன் காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. ஓகேவா? காமன் காசஸ் வெர்சஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்தியாவுல பாசிவ் யுத்தனேஷியாவை லீகலைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 21 இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது இருக்கு. வாழ்வதற்கான உரிமை அதுதான் ஆர்டிகல் 21. அதே ஆர்டிகல் 21க்கு கீழே இறப்பதற்கான உரிமை அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட் டு டை வித் டிக்னிட்டி. ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரைட் டு டை வேற, ரைட் டு சூசைட் அப்படிங்கிறது வேற. சரியா? நம்ம இந்தியாவில் ரைட் டு லைஃப் இருக்கு, ரைட் டு டை அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் ரைட் டு சூசைட் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ ஆர்டிகல் 21க்குள்ள இந்த பாசிவ் யுத்தனேஷியாவை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2018க்கு அப்புறம் என்ன ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்னா இப்ப எனக்கு வந்து நான் வந்து உயிரோட இருக்கப்பயே என்னால ஒரு உயில் எழுதி வைக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா என்னை வந்து ஆஃப்டர் மெடிக்கல் கிளியரன்ஸ் என்னை வந்து பாசிவ் யுத்தனேஷியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உயிரோட இருக்கப்பயே நான் வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம் வந்து சைன் பண்ணிடலாம். ஸோ தட் நான் வந்து கோமா ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா என்னை வந்து பாசிவ் யுத்தனேஷியா பண்ணி என்னோட ஆர்கன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஆனா இதுலயே நிறைய லேப்சஸ் வந்து இருக்கு. ஜுடிஷியல் ஓவர் சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஜுடிஷியல் டிலேஸ் அப்படிங்கிறது இருக்கு. மெடிக்கல் போர்டோட கிளியரன்ஸ்லாம் இல்லாம இருக்கு. ஓகேவா? இதை எதுக்காக நம்ம ரீசெண்டா இப்ப செய்தியில பாக்குறோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல இதே மாதிரி யுத்தனேஷியா அப்படிங்கறத லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்தியாவில் நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை இந்தியாவோட கான்டெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இதுல இருந்து நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேஸ் நேம் என்ன, எந்த ஆர்டிக்கல், ரைட் டு டை வித் டிக்னிட்டிங்கிறது எந்த ஆர்டிக்கலுக்குள்ள வருது, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் யுத்தனேஷியா லீகலா இல்லையா, அதுல எது லீகலு, அந்த மாதிரி பேசிக் டேட்டாஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா
வேற என்ன குடுத்திருக்காங்க நமக்கு? ஆக்சுவலி இங்க டெலிபரேஷன்ஸ் கன்டின்யூ ஆன் ப்ரொபோஸ்ட் நியூக்ளியர் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா இந்தியா வந்து நிறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்ச் டார்கெட் வந்து இருக்கு. பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டார்கெட் பேரு. இந்த பஞ்சாமிர்த டார்கெட்ல என்ன வச்சிருக்கோம்னா 2070க்குள்ள நெட் ஜீரோவா அச்சீவ் பண்ணணுங்கிறது வச்சிருக்கோம். இது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சதுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி. ஓகே, நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் நமக்கு தெரியும், கோல் பெட்ரோலியம் அப்படிங்கிறது. அப்ப நான் ஃபாசில் எனர்ஜி அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி, சோலார், விண்டு இதெல்லாம் வரும். அந்த மாதிரி நான் ஃபாசில பேஸ் பண்ணி 500 ஜிகாவாட்டை நம்ம 2030க்குள்ள ரெடி பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட்ல 50% வந்து நமக்கு என்ன பண்ணணும், இந்த நான் ஃபாசில் எனர்ஜியா இருக்கணும், ரினியூவபிள் எனர்ஜியில கொண்டு வரும். சரியா? இது எல்லாமே இந்தியாவோட டார்கெட்ஸா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த புதுசா வரக்கூடிய இந்த நியூக்ளியர் மசோதா, அதாவது அணு மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மசோதாவும் இந்த டார்கெட்ஸ் எல்லாமே நமக்கு இன்டர் ரிலேட்டடான ஒண்ணுதான். ஓகேவா? நம்ம இந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு புது பில்ல கொண்டு வந்தாதான் அதை பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 லெஜிஸ்லேஷன் இருக்கு. ஒன்னு அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962ல வந்திருக்கும். அடுத்தது சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010ல வந்து வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த 2 சட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி செட்டப் பண்றது, நியூக்ளியர் வேஸ்ட் ஹேண்டில் பண்றது, அந்த நியூக்ளியர் ஃபியூவல், ஸ்பென்ட் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணி முடிச்ச ஃபியூவலை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், இந்த மாதிரியான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடையா தான் இருக்கு. அது எனேபிளரா இல்லாம டிசேபிளரா தான் இருக்கு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ஆக்சஸ் பண்றதுல. ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி புதுசா நியூக்ளியர் பில் அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா 3 என்டைட்டிஸ் தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் என்பிசிஐஎல், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்தது பாவினி அஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய நபிக்யா வித்யுத் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட். இவங்க மட்டும்தான் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ண முடியும். அந்த பவர் ஜெனரேஷனும் இவங்க மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த புது மசோதால என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வராங்க. அதாவது நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிற அந்த செக்டார் எக்ஸ்க்ளூசிவா கவர்மெண்டோட செக்டாரா இருக்கு. அதை இப்போ பிரைவேட் செக்டாருக்கும் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பில்லுல இன்னொரு முக்கியமான அம்சமா இருக்கு. பிகாஸ் பிரைவேட் செக்டாருக்கு ஓபன் பண்றப்ப நம்ம சொன்ன இந்த டார்கெட்ஸ் எல்லாமே இந்தியானால சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி பிரைவேட் செக்டாரோட தனி இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறதும் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். சரியா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ண போறாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல நெக்ஸ்ட் பிக் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே சின்ன சைஸ்ல இமேஜின் பண்ணா எப்படி இருக்குமோ அதான் இந்த பாரதிய ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 220 மெகாவாட் இதோட கெப்பாசிட்டி. சரியா? அதாவது 220 மெகாவாட்டுங்கிறப்ப இது எதுக்காக கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி பக்கத்துல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாரதிய ஸ்மால் மாடுலார் ரியாக்டரை நம்ம செட்டப் பண்ணிக்க முடியும். அப்ப இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு தேவையான பவரை இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்தே ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு என்ன ஆகுது, கார்பன் எமிஷனும் கம்மியாகுது. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய கார்பன் எமிஷன் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரீஸும் அவங்களுக்கு தேவையான பவரை அவங்களாவே ஜெனரேட் பண்ணி செல்ஃப் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். சர்ப்ளஸ் பவரை வந்து கிரிட்டோட கனெக்ட் பண்ணி அதுக்கான சப்சிடிஸும் அவங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்றது. சரியா? ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா
பொதுவா நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் வந்து வருஷம் வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறத எவால்வ் பண்ணி, அப்கிரேட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எமர்ஜிங் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி நடத்த போறாங்க. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா, நியூ டெல்லியில நடக்கும். சரியா? இப்போதைக்கு இது மட்டும் இது ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம்.